பயங்கர அதுவும் அது சொன்னாலும் திமுக கொசு எதை சொன்னாலும் நீங்க வழிமொழிகிறீங்க. கொசு பிரச்சனை குறையை குறை சொல்றதுக்காக பேசல. இதே என்ன கேட்கிறாங்க மக்கள் எங்ககிட்ட கேட்டதுக்கு முன்னாடி இல்லையே. அப்ப இந்த கொசு இப்ப வந்து கேட்கிறாங்க மருந்தடிச்சா மருந்தடிச்சா கொசு போயிடும். மருந்து அடிக்கிறதுல இது நானே திமுக போனோம். நான் எதுக்கு கூட நானே கொசு இல்லையே காசு இல்ல. எப்படி நான் வழக்கு தூக்கிறேன். நான் சொல்றதெல்லாம் ஆட்சியை குறை சொல்றதுக்காக நான் பேசல. ஆட்சி அது என்னுடைய துணை முதலமைச்சர் அதெல்லாம் தொடர்ந்து வருது. எங்க எதிர்கட்சி தலைவர் பார்த்து பாருங்க. நான் ஆட்சியை குறை சொல்ல வரல. எந்த பொதுமக்கள் பிரச்சனைய நீ என்ன பண்ண போறீங்க? நாங்க மக்கள் கேட்டா தண்ணி வரல என்ன சொல்லலாம்? கொசு அதிகமா இருக்கு என்ன சொல்லலாம்? அதிகமா இருக்கு உட்கார்ந்து சாப்பிட முடியல. பாத்ரூம்ல போய் அது எப்படி சொல்றது? பாத்ரூம்ல ஒரு நிமிஷம் நின்று வரல, சாப்பிட முடியல. உடனே வாங்க, அவனா இட்டுட்டு போறேன். யாராவது ஒருத்தோட வாங்க. சந்தேகங்கள பிரச்சனை யாராவது எங்க வீட்டு பாலம் போறேன். அப்பா நீங்க நான் குறைச்சு ஆட்சியே இட்டு போறேன். நான் இட்டு போயிட்டு வர்றாங்க. அந்த பாலம் பாக்குறாங்க. எதை சொன்னாலும் கண்டுபிடிக்கிறீங்க. போயிட்டு வர்றது என்னங்க அது ஒரு பிரச்சனை. சரி, அது வணக்கத்துக்குரிய மேல நீங்க பாத்துக்கணும். ஆனா டெல்லி வந்தா நான் வணக்கத்துக்குரிய மேல பொறுப்புன்னு சொல்றேன். மாநகராட்சியில வந்து கொசு மரங்கள் அடிக்கக்கூடிய இருக்கிறோம். அதற்கான பணிகள் வந்து எப்பவுமே ஜனவரி பிப்ரவரியில தான் வந்து மழைக்காலங்கள் முடிந்த பிறகு இந்த கொசு பிரச்சனை வந்து மாநகராட்சி உட்பட்டு அதிகமா இருக்கும். இந்த முறை நீங்க தெரிவித்திருக்கீங்க. அதனால முன்னதாகவே இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட. கார்ல வரும்போது கூட ஏசி கீழே இருக்கும். காலு கீழே மேல வருது. மறுபடி ஏசியை மேல வச்சு கீழே போகும். கண்ணாடி தொங்க போக வெளியா. இது நான் ஆட்சியை குறை சொல்ல. கொசு இருக்கு அதை சரி பண்ணி கொடுங்க. அவ்வளவுதான். நான் வந்து ஆட்சியை குறை சொல்றேன் வரல.